ரோகிணி, கௌதம் ப்ளீஸ் கௌதம், என் வழியில வராதீங்க, இங்க இருந்து போங்க. எங்க போறது? உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன போன்னு சொல்லி விரட்டாத. ஏன் சூழ்நிலைய கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க கௌதம். நான் உங்க கூட இருக்க முடியாது, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போயிடுங்க கௌதம். உருகி உருகி லவ் பண்ணிட்டு இப்படி விலைக்கு போன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது ரோகிணி? நான் இப்பவும் சொல்றேன், நீ உன் மனசுல இருந்து சொல்லல, உன் வாய் தான் என்னை விலைக்கு போன்னு சொல்லுது. ஆனா உன் மனசு என் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுது. நீ இல்லைன்னு சொல்லு பாப்போம். கௌதம், என்ன நீங்க பேச வைக்காதீங்க கௌதம். பேசுனா நான் உடைஞ்சிருவேன் கௌதம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க கௌதம் ப்ளீஸ். பேசு ரோகிணி, உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசு. உன் நாடி நரம்பு பேச்சு நினப்பு எல்லாத்துலயுமே நான் தான் கலந்துருக்கேன்னு ஓப்பனா பேசு ரோகிணி. வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்து போவோன்னு முன்னாடியே சொல்லுவியே. அதெல்லாம் இப்பவும் உன் மனசுக்குள்ள அப்படியே இருக்குன்னு பேசு ரோகிணி. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் என் கையை பிடிச்சிட்டு நடப்பேன்னு சொல்லுவியே. இப்பவும் அந்த நினப்புல தான் இருக்கேன்னு பேசு ரோகிணி. போதும் கௌதம் போதும். வார்த்தையால என்ன குத்தி கொதறி கம்பல் பண்ணாதீங்க. என்னால உங்களை மறக்கவும் முடியல, என் அண்ணனோட வாக்க காப்பாத்தவும் முடியாம நரக வேதனையில தவிச்சிட்டு இருக்கேன் கௌதம். என் அண்ணன் பார்த்திருக்கிற மாப்பிள்ள என் கழுத்துல தாலி கட்டலன்னா என் அண்ணன் கழுத்துல தூக்கு கயிறு ஏறிடும் கௌதம். கௌதம் ப்ளீஸ் கௌதம், இனிமே என்ன பார்க்க வராதீங்க கௌதம். என்கிட்ட பேசாதீங்க, என்ன மறந்துடுங்க கௌதம் ப்ளீஸ் கௌதம். அடியோட என்ன மறந்துடுங்க கௌதம் ப்ளீஸ். அவ்வளவுதானா ரோகிணி? அவ்வளவுதானா? கண்ணால பேசி இதயத்தால வளர்த்து இந்த உடம்புல இருக்கிற உணர்வுகள் எல்லாத்துலயுமே கலந்துட்ட நம்ம காதல வெறும் வார்த்தைகளால நீ அறுத்து போட்டுலாம் நினைக்கிறியா ரோகிணி? பிரிஞ்சு போறேன்னு சொல்றது உனக்கு வேணா ஈஸியா இருக்கலாம் ரோகிணி, ஆனா உன் இதயத்தை கேட்டு பாரு, அது எவ்வளவு வழியில துடிச்சிட்டு இருக்குன்னு அப்ப தெரியும் ரோகிணி உனக்கு. என்ன சொன்ன? உன் அண்ணன் பார்த்திருக்க மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டலனா உன் அண்ணன் கழுத்துல தூக்க கயிறு ஏறுன்னு தானே சொன்ன. இப்ப நான் சொல்றதையும் கேட்டுக்க. வேற ஒருத்தன் கட்டுற தாலி உன் கழுத்துல ஏறிச்சுனா என் கழுத்துல தூக்க கயிறு தான் ஏறும் ரோகிணி. இதை நான் விளையாட்டுக்கு சொல்லல, என் மனசுல இருந்து தான் சொல்றேன். உன் மேல நான் வச்சிருக்க உயிருக்கு உயிரான காதல உன்னை மாதிரி வெறும் வார்த்தையால அறுத்துட்டு போறதுக்கு எனக்கு தெரியாது. அதுக்கு பதிலா உயிரை விடதான் தெரியும். ரோகிணி, உன் கழுத்துல நான் கட்டுற தாலி ஏறணுமா இல்ல என் கழுத்துல தூக்க கயிறு ஏறணுமா? நீயே முடிவு பண்ணிக்க ரோகிணி. டேய், என்னடா ஆச்சு? அவ கன்வின்ஸ் ஆயிட்டாளா? எங்க கன்வின்ஸ் ஆனா? சும்மா சும்மா அண்ணன் நொண்ணன்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுறக்கா. அதான் பதிலுக்கு நானும் சீன் போட்டு வந்திருக்கேன். நீ என்னடா சீன் போட்ட? அக்கா, அவளோட நொண்ணம் போட்ட சீனையே நானும் திருப்பி போட்டிருக்கேன். உங்க அண்ணன் பார்த்திருக்க மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டினானா அடுத்த நிமிஷமே என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறும்னு அடிச்சு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவ அசராம கல்லூலி மங்கி மாதிரி இருக்காக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. அப்போ அவ மனசுல உன் நினைப்ப விட அவளோட அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு அவன் பாசத்தை ஊட்டி வளர்த்து வச்சிருக்கான். அத உடைச்சு நீ உள்ள போகணும், ரிஸ்க் எடுத்து உடைக்கணும். புரியுதா? இதுக்கு மேல என்ன ரிஸ்க் எடுக்குதுன்னே தெரியலக்கா. அவ தெளிவா ஒரு முடிவுல இருக்கா. அவளோட அண்ணங்கிட்ட இருந்து பிரிக்கிறது நடக்கிற காரியமா தெரியலக்கா.